பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 39வது நாளில் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காய் சிலுவை பாடுகளை ஏற்ற நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 39ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions. 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 39ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி மத்தேயு 18:21. பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமோ என்று கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் குட் ஃப்ரைடே தினத்தை ஆசரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாள் உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாள். இந்த நாளை பெரிய வெள்ளி என்று தமிழிலே சொல்கின்றோம். வருடத்திற்கு 52 வெள்ளிகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய தியாகத்தை, பெரிய அன்பை, பெரிய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறதினால் பெரிய வெள்ளியாய் இருக்கின்றது. ஆங்கிலத்திலே இந்த வெள்ளியை நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லுகின்றோம். ஏன் நல்ல வெள்ளி? எல்லா மனுஷருக்காகவும் ஒருவர் மரித்தால் நலமாயிருக்கும் என்று அன்றைக்கிருந்த பிரதான ஆசாரியன் ஆலோசனை கூறினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே முழு உலகத்திற்கும் நன்மை உண்டானது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டானது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை உண்டானது. நம் எல்லோருக்கும் இந்த வெள்ளி நினைவு கூறும் வெள்ளியாய் இருக்கின்றது. வருடந்தோறும் இந்த நாளில் கர்த்தர் நமக்காய் சிலுவையிலே பட்ட பாடுகளை, அவருடைய மரணத்தை, எந்த நோக்கத்திற்காக அவர் உயிரை கொடுத்தார் என்பதை தியானித்து நினைவு கூறுகின்றோம். ஆனால் நினைவு கூறுதலோடு நின்றுவிடக் கூடாது. கல்வாரி சிலுவையின் பாடுகளின் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, சுகம், நித்திய ஜீவன் என்று ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகள், பங்குள்ளவர்கள், உரிமையுள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது பேசின 7 வார்த்தைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு தகப்பனார் தன் பிள்ளைகளிடத்தில் பல காரியங்களை பேசியிருப்பார், பல அறிவுரைகளை, ஆலோசனைகளை கொடுத்திருப்பார். பிள்ளைகள் அதுவரை அவர் பேசின வார்த்தைகளை சரியாக கவனித்திருப்பார்களா, செவி கொடுத்திருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் அதே தகப்பன் உடல் சுகவீனத்தோடு உயிர் போகும் வேளையில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினார் என்றால், அல்லது தன் பிள்ளைகளை செய்யும்படி சொன்னால், அவர் கடைசியாக பேசின வார்த்தை என்று அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆம், அது போலத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிடராக வாழ்ந்த நாட்களில் அநேக பிரசங்கங்களை செய்திருக்கிறார், அநேக வார்த்தைகளை பேசி இருக்கின்றார். ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதாக, நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக, நம்மை பலப்படுத்துகிறதாக, நம்மை நல்வழிப்படுத்துகிறதாக இருந்தாலும் கடைசியாக அவர் சிலுவையில் தொங்குகிற வேளையில் பேசின 7 வார்த்தைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் சிலுவையில் தொங்குகின்ற வேளையில் எதற்காக குறிப்பாக 7 வார்த்தைகளை பேசணும்? இந்த 7 வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்றால், கம்ப்ளீஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷன், முழுமையையும் பரிபூரணத்தையும் குறிக்கின்றது. பிதா தனக்கு கொடுத்த வேலையை, பிதாவின் சித்தத்தை ஜெயமாய் நிறைவேற்றினதை குறிக்கின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை அதை 7 பூக்கள் என்று சொல்லலாம். 1 மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது அரவணைப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, 6வது முடிப்பு, 7வது ஒப்படைப்பு. அதில் முதலில் பேசிய மிக முக்கியமான வார்த்தையாகிய மன்னிப்பை குறித்தான் நாம் 39ஆம் கேள்வியாக இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பேதுரு இயேசுவினிடத்தில், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமோ என்று கேட்டார். பேதுரு இந்த கேள்வியை கேட்டதற்கு என்ன காரணம் இருந்திருக்கும்?
பேதுரு மன்னிப்பிற்கு ஒரு நடைமுறை எல்லையை தேடிக்கொண்டிருந்தார். அதாவது கருணை காட்டுவதில் ஒரு மனித ரீதியான எல்லை கோட்டை, ஒரு லிமிட்டை நிர்ணயிக்கவும் மன்னிப்பை ஒரு கணக்காக பார்க்கவும் அவர் நினைத்தார். ரபிகளின் யூத போதகர்களின் பாரம்பரியத்தின்படி 3 முறை மன்னிப்பதே போதுமானது என்று கற்பிக்கப்பட்டிருந்ததால் பேதுரு 7 முறை என்று சொல்வதன் மூலம் தான் வழக்கத்தை விட அதிக தாராளமாக நடந்து கொள்வதாக நினைத்தார். பேதுரு ஒருவேளை மீண்டும் மீண்டும் ஒருவரை மன்னித்து அவதிப்பட்டு கீழ்ப்படிதலுக்கான ஒரு எல்லையை நிலைநாட்ட நினைத்திருக்கலாம். அதற்கு இயேசுவின் பதில் இப்படியாக இருந்தது: 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். மன்னிப்பது என்பது கணக்கு பார்த்து செய்யும் ஒன்றல்ல, அது எல்லையற்றது. 770 தரம் என்பது 490 முறை, 70 into 7, 490 முறை நான் ஒருவரை மன்னித்து விட்டேன் என்று யாராவது கணக்கு வைத்துக் கொள்ள முடியுமா? 490 என்பது எண்ணுவதை நிறுத்திவிட்டு எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு அடையாளம் ஆகும். பைபிளில் 7 என்ற எண் முழுமையை அல்லது பரிபூரணத்தை குறிக்கின்றது. எனவே 7 தரம் 7, 70 into 7 என்பது முழுமையான பரிபூரணமான மன்னிப்பை குறிக்கின்றது. இது ஒரு எண்ணிக்கை அல்ல, மாறாக எண்ணிக்கையே பார்க்காமல் வாழ்நாள் முழுவதும் மன்னிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு குறியீடு என்று சொல்லலாம். ஒருவர் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவர் மன்னிப்பு கேட்கும் போது நாம் மீண்டும் மீண்டும் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். மன்னிப்பது என்பது ஒரு கடமையாக இல்லாமல் நம்முடைய இயல்பான சுபாவமாக மாற வேண்டும். தேவன் நம்மை தாராளமாக மன்னித்தது போல நாமும் மற்றவர்களிடம் கணக்கு பார்க்காமல் அன்பு காட்ட வேண்டும். மன்னிப்பிற்கு எல்லையோ நிபந்தனையோ கிடையாது. மனப்பூர்வமாக எப்போதும் மன்னிப்பதே இயேசு நமக்கு காட்டிய வழி. மத்தேயு 18:23-35 இயேசு கூறிய உவமை நமக்கு மன்னிப்பின் முக்கியத்துவத்தை மிக ஆழமாக விளக்குகின்றது. ஒரு வேலைக்காரன் தான் பெற்ற கடனை அவன் தன் வாழ்நாட்கள் முழுவதும் உழைத்தாலும், முழு குடும்பமே ராஜாவுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டாலும் கூட அவன் பட்ட கடனை தீர்க்கவே முடியாது. 10,000 தாலந்து என்பது அவ்வளவு பெரிய தொகையாகும். ஊழியனுடைய நாள் சம்பளமோ மிக மிக சொற்பமானதே. ராஜாவோ தன்னிடம் கடன் வாங்கி அந்த ஊழியக்காரனுடைய நிலைமையை உணர்ந்து பெரிய மனதுடன் அவனை மன்னித்து விட்டார். ஆனால் மன்னிப்பை பெற்ற அந்த ஊழியக்காரனோ தான் பெற்ற மன்னிப்பின் மகத்துவத்தை உணராமல் தன்னிடத்தில் வெறும் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட உடன் ஊழியனின் கழுத்தை நெரித்தான். அவன் இவனது கால்களில் விழுந்து தருணம் கேட்டும் கூட அவனை மன்னிக்காமல் போனான். அதன் நிமித்தம் ராஜா அந்த ஊழியனுக்கு அளித்த மன்னிப்பை அவன் இழந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் அருளிய மன்னிப்பும் ரட்சிப்பும் நமக்கு நிலைக்க வேண்டுமானால் ஆண்டவர் செய்ததை மறக்காமல், மறுக்காமல், மறைக்காமல் பிறரையும் மன்னித்து சமாதானமாய் ஜீவிக்க பழகி கொள்ள வேண்டும். மனதார மன்னிப்பதுதான் மனிதனுக்கு அழகு. அது சற்று சிரமமான காரியம்தான். அதற்கு நல்ல மனோநிலை, பிழைகளை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம், பிறரை நேசிக்கின்ற தன்மை, தாழ்மை போன்ற குணாதிசயங்கள் மிகவும் அவசியம். தகப்பன் மனதை புண்படுத்தி அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தி ஆஸ்தியையும் பிரித்தெடுத்து கொண்டு சென்ற மகன் மனம் திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் அவனை துரத்தி விட்டாரா? அவனை முழு அன்புடன் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அந்த மன்னிப்பின் சிந்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். மன்னிப்பு என்ற வார்த்தை என் அகராதியிலேயே இல்லை என்று சொன்னார் ஒருவர். இது அவருடைய அனுபவம். மன்னிப்பு என்று ஒன்று இருந்திராவிட்டால் இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? சொல்லுங்கள். மன்னிப்பு என்று சொன்னால் சிலர் சொல்வார்கள், நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் தப்பு எதுவும் செய்யவில்லையே, என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று வாக்குவாதம் செய்வார்கள். சிலர் மன்னிப்பு கேட்கிறதை கௌரவ குறைச்சலாக நினைப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, மன்னிப்பு கேட்கிறதால், மன்னிப்பு கொடுக்கிறதால்
நாம் ஒருபோதும் தாழ்ந்து போகிறதில்லை. மாறாக நாம் கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாக இருப்போம். காரணம், அன்பு கூறுகிறவர்களாக, உறவை சீர்படுத்துகிறவர்களாக, சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு வேதத்தில் ஒரு பெயர் உண்டு. அவர்களை பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்கின்றது. ஒரு மனிதனுக்குள் அன்பு இருக்கும் போதுதான் மன்னிக்கும் மறக்கும் குணம் இருக்கும். ஒருவர் பண விஷயத்தில் உண்மையின்றி சில தவறுகளை செய்துவிட்டார். ஒரு நாள் அது வெளியே தெரிந்து பிரச்சனைகள் உருவாகியது. எனவே இவர் சம்பந்தப்பட்ட நபரிடம் போய் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார். அந்த நபரும் செய்த தவறை மன்னித்து அந்த பிரச்சனையை அத்துடன் விட்டுவிட்டார். ஆனால் அவர் நடந்த சம்பவத்தை பலரிடம் சொல்லி தான் அவ்விதம் தவறை மன்னித்து விட்டதை குறித்து பெருமையாக சொல்வதை பல வருடங்கள் ஆகியும் நிறுத்தவே இல்லை. இதனால் தவறு செய்த நபரை குறித்து கெட்ட பெயர் தொடர்ந்து பரவிக்கொண்டுதான் இருந்தது. ஒருவரை மன்னித்து விட்டதாக சொன்ன பின்னர் அவருடைய தவறுகளை தொடர்ந்து பலருக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருந்தால் அது மிகவும் வெறுக்கத்தக்க தவறாகும். வேதத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு செய்த அநியாயம் சாதாரணமானதல்ல. ஆனால் யோசேப்போ அவர்களை குறித்த மன வருத்தத்தையும் வைராக்கியத்தையும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அது மட்டுமல்ல, தான் அவைகளை மறந்து விட்டதை தன் சகோதரர்களுக்கும் தெரிவித்து அவர்களின் மனதில் இருந்த பயங்களை அகற்றினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு கிடைத்த எந்த அநீதியான காரியங்களையும் அவர் அரண்மனையில் யாருக்கும் தெரிவிக்கவும் இல்லை. யோசேப்பு தன் சகோதரரை மன்னித்து அவர்களை வேலைக்காரர்களாக வைத்திருந்திருக்க முடியும். ஆனால் அவர் அவ்விதம் செய்யவில்லை. அவர்களை அவர் கௌரவமாக நடத்தி அன்பு காண்பித்தார். நம்முடைய அன்பு அரைகுறை மன்னிப்பாக இல்லாமல் யோசேப்பை போல முழுமையானதாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் தங்களுக்கு எதிராக பேசினவைகளையும் செய்தவைகளையும் ஒரு காலகட்டத்தில் மன்னித்து விடுவார்கள். ஆனால் அந்த கசப்பான நினைவுகளை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வார்கள். மன்னிப்பு என்பது வாயின் வார்த்தையாக இல்லாமல் இருதயத்தின் உண்மையான பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். தாவீதுக்கு சவுலின் மேல் மனஸ்தாபம் கொள்ளவும் கசப்புணர்வு காட்டவும் வலிமையான காரணங்களும் நியாயங்களும் இருந்தது. ஆனாலும் அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சவுலின் மேல் எந்த ஒரு கோப உணர்வையும் வைராக்கியத்தையும் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அது தாவீதினுடைய மனநிலையிலும் உண்மையாயிருந்தது. எனவேதான் அவர் சவுலுக்கு எதிராக வெற்றி கொள்ள கிடைத்த எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. சவுல் மரித்த போதும் உண்மையான மன வியாகுலத்தோடு அவர் மறைந்ததை எண்ணி புலம்பல் பாடினார். தாவீதின் மனதில் உண்மையான அன்பு இருந்ததனால் அதை செயலில் வெளிப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தினவர்களை மன்னித்த விதத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அன்பே உருவான நம்முடைய தேவன் மன்னியுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதற்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கினார். அன்றைய மத தலைவர்களும் யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை தாங்கோனா துயரங்களுக்கு உட்படுத்தினார்கள். பலவித நிந்தையான வார்த்தைகளை பேசி அவரை அவமானப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலையிலே அவர்களை மன்னித்தார் தெரியுமா? மத்தேயு 27 அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அவருடைய வஸ்திரங்களை கலட்டினார்கள். அவரை துடிதுடிக்க வாரினால் அடித்தார்கள். தலையில் முள்முடி சூட்டினார்கள். பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பினார்கள். தாகத்திற்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள். சிலுவையில் அறையும்படி கூச்சலிட்டார்கள். இப்படியாக மரணத்திற்கு உட்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ரோமர்கள் மனசாட்சி இல்லாமல் கொடிய குற்றவாளிகளை அடிப்பதைப் போல சவுக்கை கொண்டு அடித்தார்கள். தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள். தலையிலே குட்டினார்கள். முகத்தில் அறைந்தார்கள். யாவருக்கும் முன்பாக தாழ்வாக நடத்தி பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் அவர் வாய்த்திரவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாயிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் செய்தார். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் குற்றமற்றவராக இருந்த போதிலும் இப்படிப்பட்ட கொடிய பாடுகளூடாக சென்றார். இப்பாடுகளை நினைக்கும் போது நம் கண் முன்னால் கொண்டு வரும்போது நம்மால் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாதல்லவா? என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கின்றோம்.
எனக்கன்பானவர்களே, தேவன் நம்மை மன்னிக்கின்றதைப் போல நாம் பிறரை மன்னித்திருக்கின்றோமா? அல்லது இன்னும் மனதில் கசப்போடு வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற நாம் அவருடைய அன்பை நம்முடைய குணங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றோமா? அன்பு இல்லை என்றால் நம்மால் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். இதை எண்ணும் போது கத்தோலிக்க சபையின் காலம் சென்ற போப் ஜான் பால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. 13 மே 1981 போப் ஜான் பால் அவர்கள் வேட்டிக்கன் நகரத்தில் புனிதர் பீட்டர் வளாகத்தில் பொதுமக்களை சந்திக்க வந்தபோது முகமது அலி அக்கா என்ற மனிதர் போப் ஜான் பால் அவர்களை கொல்லும்படி 4 தடவை துப்பாக்கியால் சுட்டானாம். அந்த விபத்தில் அவருக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறி இருந்தாலும் மருத்துவர்கள் அவரை அற்புதமாய் உயிர் பிழைக்க வைத்தார்கள். போப் ஜான் பால் அவர்களை சுட்ட மனிதனை காவல்துறையினர் கைது செய்து சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். இந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு 1983 போப் ஜான் பால் அவர்கள் மன்னிப்பை குறித்து ஒரு பிரசங்கம் செய்தாராம். அப்போது ஒரு குரல், நீ எல்லாரையும் மன்னித்து விட்டாயா என்று கேட்பது போல உணர்ந்தாராம். அந்த நேரமே போப் ஜான் பால் அவர்கள் தேவனிடத்தில் ஒப்புரவானார். தன்னை கொல்லும்படி சுட்ட அந்த கொலைக்காரனை சிறையில் சென்று சந்தித்து அவனோடு பேசி அவனை மன்னித்தார். மேலும் அந்த நாட்டின் ஜனாதிபதியின் இடத்தில் அந்த மனிதன் விடுதலை பெற பரிந்துரை செய்தாராம். இந்த மன்னிக்கின்ற அன்பு அந்த கொலைக்காரனை மாற்றினது மாத்திரமல்ல, பணத்திற்காக தான் அப்படி செய்ததாக சொல்லி பாவ அறிக்கை செய்தான். போப் ஜான் பால் அவர்களின் இந்த செயல் அவரை யாவருக்கும் முன்பாக கனப்படுத்தினது மாத்திரமல்ல, அவரை கொலை செய்ய நினைத்த மனிதனிடத்திலும் ஒரு புதிய மனமாற்றத்தை உண்டு பண்ணினது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு விரோதமாக தீங்கு செய்த தன்னை தாங்கண்ணா பாடுகளுக்குட்படுத்தின மனிதர்களை மன்னித்தார். தன்னோடு கூட சிலுவையில் தொங்கிய மனம் திருந்தின கல்வனை மன்னித்தார். தன்னை கொல்லும்படி காட்டிக் கொடுத்த யூதாசை மன்னித்து சிநேகிதனே என்று அழைத்தார். தன்னை யாரென்றே தெரியாது என்று 3 முறை மறுதலித்த பேதுருவை மன்னித்தார். இன்றைக்கும் நாம் மனம் வருந்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய குற்றங்குறைகளை அறிக்கையிடும் போது நம்மை மன்னித்து புது சிருஷ்டியாய் தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகின்றார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற நமக்குள் கசப்பு இருக்கின்றதா? கோபம் இருக்கின்றதா? வெறுப்பு, எரிச்சல், பகை, பழிவாங்கும் எண்ணம் இருக்கின்றதா? பொறாமை, வன்மம், வைராக்கியம் போன்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள் இருக்கின்றதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு யார் மீதாவது கசப்பு, கோபம், பகை, எரிச்சல், வைராக்கியம் இருந்தால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்ததைப் போல நாமும் பிறர் நமக்கு செய்த தப்பிதங்களை அன்பின் நிமித்தம் மன்னிப்போம், மறப்போம். ஒருவேளை நாம் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தபடியினால் அவரால் மறக்க மன்னிக்க முடிந்தது. ஆனால் நானோ ஒரு சாதாரண மனிதன், என்னால் அவர்கள் செய்த துரோகங்களை எப்படி மன்னிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் முதலில் முழு மனதோடு மன்னிக்கணும் என்று மனசுல நினைச்சால் போதும், தேவன் அவர்களை மன்னிக்கின்றதற்கான கிருபைகளை நமக்கு தருவார். ஒருவர் செய்த தவறை மன்னிப்பது மனித பண்பு. மன்னித்து மறப்பது மிகச்சிறந்த ஒரு தெய்வீக பண்பாகும். நாம் யாரோடும் மனத்தாங்கலோடும் கசப்பான வைராக்கியத்தோடும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னித்து இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கி கொண்டது போல நாமும் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஆனால் நாம் மன்னிக்க விரும்பினாலும் மற்றவர்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம். நாம் கசப்பை மறந்து ஒப்புரவாக விரும்பினாலும் மற்றவர்கள் ஒப்புரவாக விரும்பாமல் போகலாம். நாம் அன்பு காண்பிக்க ஆசைப்பட்டும் மற்றவர்கள் அதனை அசட்டை செய்யலாம். நாம் நல்லுறவை விரும்பினாலும் மற்றவர்கள் உன் உறவு யாருக்கு தேவை என்பது போல நடந்து கொள்ளலாம். ஆனால் மற்றவர்களின் பிரதி செயலை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். மன்னிப்பதும் உறவை விரும்புவதும் ஒப்புரவாக வாஞ்சிப்பதும் நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்காகவே. மற்றவர்கள் அதனை ஏற்காமல் எதிர்த்தாலும் நாம் கவலைப்பட அவசியமில்லை. நம்முடைய பக்கத்தில் நாம் தேவன் செய்ய சொன்னதை செய்து விட்டோம். அதனை தேவன் கனப்படுத்துவார்.
அந்த கணத்தைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே அல்லாமல் மற்றவர்களுடைய கசப்பு மாறாத கடின மனதை அல்ல. உங்களுடைய உண்மையுள்ள அன்பை பார்க்கின்ற தேவனுடைய பார்வையிலே நீங்கள் பாக்கியவான்களாய், விலையேற பெற்றவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அதைவிட வேறென்ன வேண்டும் நமக்கு? மன்னிப்போம், மறப்போம், தேவனுடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, நாம் பாக்கியவான்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மனதை கவர்ந்தவர்களாய் இருக்கிறோம். ஆதல்தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பானுள்ளே, உங்களை நேசிக்க, உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களையும் நேசிக்க, உங்களை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் உண்டு என்று மறந்து போக வேண்டாம். அவர் எந்த நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை நாம் கேட்டோம். சீமோன் பேதுரு இயேசுவிடத்தில் நான் ஒருவரை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிற கேள்வியை நீங்கள் பார்க்கலாம். எனக்கன்பானவர்களே, பல நேரத்தில் நாம் பலரை மன்னிக்க முடியவில்லை. காரணம், ஏதோ ஒரு காரியம் அவர்கள் சொன்னதால், பேசினதால், நடந்து கொண்டதால், அது நம் மனதை காயப்படுத்தினபடினால் அவரை மன்னிக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம், யாவருக்கு முன்பாக அவமானப்படுத்தினது நிமித்தம் மன்னிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்திருக்கலாம், உங்களை ஏமாற்றினவர்களாக இருந்திருக்கலாம், ஏன் உங்களுக்கு உண்மையற்றவர்களாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் செய்தவர்களாக, பேசினவர்களாக இருந்ததால் மன்னிக்காமல் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பல நேரத்தில் மனதில் வருகிற எண்ணம், நான் ஏன் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மன்னிக்க தகுதியற்றவர்கள் என்று. எனக்கு அன்பானவர்களே, மருத்துவர்கள் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு மனிதனை மன்னிக்க இயலாத ஒரு நிலையில நம் மனம் இருக்கும்போது அந்த காரியங்கள் நம் மனதை உறுத்தி கொண்டே இருக்குமா, அது மனதை பாரப்படுத்தி கொண்டே இருக்குமா, பிறகு ஒரு பெரிய காயமாக மாறிவிடும், ஒரு பெரிய சுமையாக மாறிவிடும். அதுவே பல மன அழுத்த, டிப்ரெஷன், வியாதிகளை கொண்டு வருகிற, மன ரீதியாக பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவோம் என்று மருத்துவ ரீதியாக சொல்லுகிறது நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மன அழுத்தம், பிரச்சனை நமக்கு வேண்டுமா? வேண்டாமே. அதனால் மன்னிக்கிறது எளிது, பாரங்களை சுமக்கிறது கஷ்டம். ஆனால் எது பெஸ்ட்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க. பாரமா, மன்னிப்பா? கண்பானவர்களே, இது எண்ணும்போது ஒரு மகன் தன் நண்பரிடத்தில் மிகுந்த கோபம், எரிச்சல் ஓட மன்னிக்க முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க. அதனால் தகப்பனார் எவ்வளவு அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, இந்த சின்ன கருத்தை ஏன் பெரிதுபடுத்துகிறாய், விடுப்பான்னு சொன்னார். காரணம், ஒரு தகப்பன் பிரியமா வாங்கி கொடுத்த ஒரு பேனா தன்னுடைய பொருள் என்று சொல்லி அவன் எடுத்து விட்டான். நான் நம்பிதானே அதை கொடுத்தேன், ஆனால் இப்போ தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி எங்க அப்பா வாங்கி கொடுத்தான்னு சொல்லி போய் சொல்லுகிறானே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு கோபம். ஆதலால் அவருடைய தகப்பன் ஒரு காரியத்தை செய்தார். ஒரு போர்டை வைத்தார், சில ஆணிகளை அவர் கையில கொடுத்தார். எப்பெல்லாம் அந்த உன் ஃப்ரெண்டை நீ மன்னிக்க முடியலையோ அந்த போர்டுல இந்த ஆணியை அடிப்பா என்று சொல்லி ஒரு மாசத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். எப்பெல்லாம் உன் மனசுல அந்த கோபம் இருக்கிறதோ, மன்னிக்க முடியலையோ அந்த ஆணி அடின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை அவன் கோபம் வரும்போது அந்த ஆணி அந்த போர்டில் அடிப்பான். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த போர்டு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த போர்டே ஒடிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆணிகள், அவ்வளவு ஓட்டை இருந்ததால அந்த போர்டே ஒடிஞ்சு போச்சு. அதை பார்த்த போது அவனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. இவ்வளவு மோசமான ஒரு நபரை நம்ம இருந்துட்டோம், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த போர்டை ஒடிஞ்சு போச்சு என்று சொல்லி உடைந்து போனான். நீ விட்டு அழுதான். அவன் இப்படியாக இத்தனை நாட்கள் இப்படியாக இருந்ததால அந்த எக்ஸாம்ல குறைவான மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவங்க அப்பா சொன்னாராம், உன் ஃப்ரெண்ட் அந்த பேனை எடுத்துட்டான்னு சொல்லி தானே நீ கோபப்பட்டு இருக்கிற, போட்டும். ஒருவேளை நீ இப்படி யோசித்துப்பார், இப்படி தகப்பன் ஒருவேளை அவன் ஆசைப்பட்ட அந்த பேனாவை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நபராக இருந்திருக்கலாம். அதனால் அது எப்படி உங்ககிட்ட சொல்லுகிறன்னு சொல்லி அவன் அதை வைத்திருக்கலாமே. சரி போகட்டும்,
நான் உனக்கு 2 பேனா வாங்கி வச்சிருக்கிறேன், அது உனக்காக தான் சொல்லி கொடுத்தார். அன்றைக்கு அந்த வாலிபன் ஆண்டோட சமூகத்தில் போய் அழுதான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இப்படியாக நான் உம்மோட பிள்ளை, நான் மறந்துட்டேன், இப்படிப்பட்ட பகை கோபம் மனசுலயே வச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் கண்ணீர் விட்டு அழுதான். பாரம் மாறினது, அவன் கவலைகள் நீங்கினது மாத்திரமல்ல, அடுத்த எக்ஸாம்ல சிறந்த மதிப்பெண்கள், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மதிப்பெண்கள் எடுக்கிற ஒரு மாணவனாக அவன் திகழ்ந்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசின முதலாவது வார்த்தை மன்னிக். அவர்கள் தான் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னிங்கள் என்று சொன்னார். அவர்கள் தெரியாமல் செய்தார்கள், தெரியாமலே சிலுவையை அறிந்தார்கள், தெரியாமலே சிலுவையிலே காயப்படுத்தினார்கள், அவளை சிலுவையிலே அறியுங்கள் என்று சொன்னார்கள், தெரிந்தே சொன்னார்கள். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை மன்னிங்கப்பா, தெரியாமல் செஞ்சிட்டாங்க. எபேசியர் 4:32 சொல்ல, கிறிஸ்து உங்களை மன்னித்ததை போல நீங்களும் பிறரை மன்னிங்கள். ஆமா, ஆண்டவர் ரெக்வெஸ்ட் இல்ல, ஒரு கட்டளை முன்பாக வைக்கிறேன். நான் ஒண்ணு மன்னிச்சப்பா, உன் குறைகளை மன்னிச்சேன், அதே போல நீயும் பிறரை மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மன்னித்தது உண்மையானால் நாம் மற்றவர்களை குறைகளை குற்றங்களை மன்னிப்போமே. அப்படி மன்னிக்காமல் இருந்தா மன ரீதியாக மனவேதனை நமக்கு தான் வரும். அதெல்லாம் வேண்டாம், அதை விட்டு விடுவோம். நம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் வெளிவீன உள்ளவர்கள், சின்ன சின்ன காரியத்திலே சோர்ந்து போயிடும், உம்மை விட்டு விலகி விடுகிறோம், நாங்கள் செய்த பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று மறந்து விடுகிறோம். அப்பா, எங்கள் பகை, எங்கள் கோபம் எந்தெந்த விஷயத்திலே எங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறதோ அப்பா, அந்த மன்னிக்கிற அந்த குணத்தை தாங்க. உமக்குள் இருந்த அதே மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக கோடான நன்றி. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்ய மறந்து போக வேண்டாம். அது பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.